ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிசி அண்ட் எத்தீரியம் அதனுடைய ஒவ்வொரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி ஜாயின் பண்ண இருக்கிறவங்களுக்கு என்னுடைய அனலைஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் அண்ட் அக்யூரேஸாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். பிட்காயின் அண்ட் எத்தீரியம் ஒவ்வொரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டைரெக்ஷன் அண்ட் எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகலாம், எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனால் எங்கே டார்கெட் போகலாம் அப்படின்ற அப்டேட் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு சின்ன டிஸ்க்ளைமருங்க, இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுற சார்ட்ஸ் அண்ட் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் கொடுக்குற வீடியோஸ் அண்டு சார்ட் சப்போர்ட் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். பை செல் அட்வைஸ்க்காக கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய அனலைஸை நீங்கள் ஒரு கீ ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்களாக ஒரு ஓனாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆர் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுன்றது ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு உள்ள இண்டஸ்ட்ரி. இது நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபினான்ஷியல் லாஸ் வரும். அதனால் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசிங் ஆர் உங்களுடைய நாலேஜை எடுத்துக்கிட்டு ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கிரிப்டோ ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் அனலைஸ் வந்து போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஹையர் டைம் ஃப்ரேம் அண்டு லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க, இப்போது பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,12,000ங்க. அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் எக்ஸ்பெக்ட் மார்னிங் டம்ப் அப்படின்னு அலர்ட் கொடுத்துருப்பேன். இது எல்லா நாளும் கொடுக்க மாட்டேன். என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கங்க, ஒரு டம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் பிட்காயினில் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அதுக்கான ஃபார்மேஷன் நடந்துருங்க. அதுக்கப்புறமா தான் நடக்கும். இங்கே டைம் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 8:12, அதாவது நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:15 வச்சுக்கலாம். 8:15 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். பிக் செல்லர்ஸ் லோட் ஆகிட்டு இருக்காங்க, மார்னிங் ஒரு டம்ப் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரெட் அலர்ட்டும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம்க்காக தான். ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் யாராவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் ஸ்டாப் லாஸ்லாம் போடாமல் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறீங்க. அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கீழே வரும்போது அடிச்சிடும். அதனால தான் மார்க்கெட் கீழே போக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன நடந்ததுன்றது ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். அது எங்கேருந்து கூட ரிஜெக்ஷன் ஆகலான்றதும் கொடுத்துருந்தேன். இதுதான் அந்த ரெட் பாக்ஸ். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் பாக்ஸை லைட்டாக டச் பண்ணிவிட்டு நைட்டு இருந்து இறங்க ஆரம்பிச்சு இருக்குங்க. நான் இப்போ வந்து 30 minutes டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அந்த ரெட் பாக்ஸ் அப்டேட்டெல்லாம் இப்போது அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது தாங்க அந்த டம்ப். இந்த டம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம டம்ப்பை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு உடனடியாக ஒரு ஃபோர்ஸ் செல்லிங் நடந்துச்சுன்னா இது மிகப்பெரிய டம்ப்புன்னு நினைக்கிறோம். பட் இது மெதுவாக டவுன் ஆகிட்டே வந்துச்சுங்க. இந்த டம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட 1750 சார் 1800 வச்சுக்கலாம். 1700 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வர்றது லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு மிகப்பெரிய டம்ப்பு தாங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்ப் மார்னிங் 4 o'clockலேருந்து கண்டினியூ ஆனதுங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டம்ப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ணபடி 4 o'clockலேருந்து டம்ப் வந்து நடந்ததுங்க. இந்த டம்ப் நடக்கும் போதே ஒரு விஷயம் முக்கியமாக நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா பிட்காயினுடைய நெக்ஸ்ட் டீலிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் பாக்ஸ் போட்டிருப்பேன். அதாவது நம்ம அந்த லெவல்ஸ் வந்து அந்த பாக்ஸில் தெரியாது. சரி, 11,140 அந்த ரேஞ்சில் வந்து அந்த க்ரீன் பாக்ஸ் வந்து போட்டிருந்தோம். அது வரைக்கும் டார்கெட்டாக இருக்கும். அந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா
ரீச் ஆகிட்டுதுங்க. ஸோ நியர் டு க்ரீன் பாக்ஸ்ன்னு போட்டிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் பாருங்கள். 7:15 வச்சுக்கோங்க. ஒரு 7:15 வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிடிசி பிக் பம்புக்கு ரெடியாக இருக்குது. அதாவது 15 minutes டைம் ஃப்ரேமில் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதாவது இந்த டவுன் வந்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இருந்து ஸோ ரிவர்ஸ் ஆகி இன்னும் ஒரு பம்புக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு. ஸோ நம்ம டைரக்ட் சார்ட்லேயே பார்த்துடலாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துலதுங்க. ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இருக்கிற மார்க்கெட் அப்டேட் தகுந்த மாதிரி. ஸோ கண்டினியூஸ் பம்ப்பு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் சொன்னேன் என்னுடைய அனலைஸில் மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 hour 2 hourக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பம்ப் நடக்க போகிறது தெரிஞ்சிடும். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் பிக் பம்ப் வருது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரேடும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லாவே ஒரு பம்ப் கொடுத்ததுங்க. ஸோ அந்த அப்டேட் ஓகே இந்த 7:15 பிடிசி பிக் பம்ப் ரெடியாக இருக்குது. ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கு என்ன டைமுக்கு அப்புறம் இப்போ அந்த பம்ப் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 8:30 ஸோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணது இந்த டைம். ஸோ இந்த கேண்டில் வரும்போது உங்களுக்கு பம்ப் நடக்கும் அப்படின்றத போட்டிருந்தேன். ஸோ 90 degree ஒரு நல்ல மூவ் வந்து கொடுத்துருக்குங்க. சரி ஓகே இந்த மூவ் நடந்துருச்சு. ஸோ இது எல்லாமே லோயர் டைம் ஃப்ரேம் தாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய அனலைஸ் உங்களுக்கு அக்யூரேஸாக இருக்குன்றது இதிலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு அனலைஸ் மட்டும் கிடையாது, நம்ம நிறைய அனலைஸ் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த அப்டேட் இருக்குது அப்படின்னு. சரி ஓகே இப்போது பிட்காயினுடைய ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்டேட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே இதுதாங்க பிட்காயினுடைய 4 hours டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸ் ரேஞ்ச் மாதிரி தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த இடத்துல 1 touch 2 touch 3 touch இப்போ லாஸ்ட்டாக வந்து 4 times வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அதிகமான டைம் வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பிட்காயின் பெரிய டம்புக்குள்ளே போகாது அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு இதிலேருந்து கிடைக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நமக்கு கிளியர். ஒரு வேளை இந்த லோவை கட் பண்ணால் கூட அதாவது பிட்காயின் வந்து 90-95 அப்படின்ற நிறைய பேனிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேளை டம்ப் நடந்தால் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு க்ரீன் பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூசியலான ஒரு சின்ன டிமாண்ட் ஜோன் தான். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் ஒரு டவுன் வரலாங்க. அதாவது 1,10,290 ஸோ இந்த ரேஞ்சுங்க. ஸோ இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டவுன் சைடுக்கான ஓவரால் டார்கெட்டுங்க. சப்போஸ் மேக்ஸிமம் இந்த ஹை கிட்டே நிறைய வந்துருச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நியூஸ் இருக்குது. நியூஸில் கண்டிப்பாக பம்ப் அண்ட் டம்ப் நடக்கும். இந்த பம்ப் அண்ட் டம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்வேஸ் ரேஞ்சை ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்த ரீடெஸ்ட் எடுத்து மிகப்பெரிய பம்புக்குள்ளே போயிடுங்க. ஸோ நியூ ஆல் டைமையை கூட க்ரியேட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. பட் இது செகண்ட் சினாரியோ தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் டச் ஆக அதிக பாசிபிலிட்டி இருக்குது. பட்டு நம்ம அந்த நியூஸ் பேஸில் என்ன மார்க்கெட் லைவ் டேட் அனலைஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ என்ன அப்டேட் வருதோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஸோ இந்த 2 அப்டேட் தாங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் டவுன் வரணும் அப்படின்னா ஸோ 1,10,000 அரௌண்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஏன்னா நியூஸ் டைம் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு அது என்ன நியூஸ் எவ்வளோ டைம் வருது அப்படின்றத வேணால் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பம்ப் கொடுத்துட்டு
ஸோ மறுபடியும் ஸ்லோவாக வந்து ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய டவுன் இருக்காது. ஸோ மிகப்பெரிய ஒரு அப்சைடுக்குள்ளே போக அதிக பாசிபிலிட்டி இருக்குங்க. ஸோ இதுதான் பிட்காயினுடைய முக்கியமான அப்டேட். ஸோ ETH அப்டேட்டும் பார்த்துடலாம். ETHம் அதே ரேஞ்சு தாங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸில் 4207ங்க. ஸோ இந்த 4207 ஸ்வீப் பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ எத்திரியமுக்கு ஓவரால் புல்லிஷ் தாங்க. நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதில் பாட்டம் அவுட் எத்திரியம் ஆர் பிட்காயின் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துச்சுன்னா கூட ஓவரால் ட்ரெண்டே வந்து அப் ட்ரெண்டுக்குள்ளே மாறிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எத்திரியமும் நிறைய மல்டிபிள் டைம்ஸில் வந்து 3 times 4 times வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது டச் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணல. இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்குது பாருங்கள். ஸோ எத்திரியம் ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் கீழே வரதா வாய்ப்பு இருக்குது. பட் இப்போவே இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டு தாங்க இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோவை எடுக்க தாங்க அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது 4207 இந்த லோவை எடுத்துகிட்டு கீழே எல்லாமே லிமிட் ஆர்டர் இருக்குது. ஸோ பையிங் லிமிட் ஆர்டர் தான். இது எல்லாமே ட்ரிகர் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹையை போய் உடச்சி ஃபர்தராக அதனுடைய அப் ட்ரெண்டை வந்து கண்டினியூ ஆகுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ எத்திரியமில் நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி நடக்கக்கூடாது, ஸோ கீழே வராது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பிட்காயினில் மாதிரி தான் நியூஸ்னால் மிகப்பெரிய ஒரு பம்ப்பு. ஸோ இந்த பம்ப்பு வேகமாக பிரேக் அவுட் நடந்து ஸோ நல்லா மேலே போயிடுங்க. மேலே போயிட்டு மறுபடியும் ஸோ வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் எடுக்கும் போதும் அங்கே வந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த 2 சினாரியோ நடந்தால் தான் ஓவரால் அப் ட்ரெண்டுக்குள்ளே கண்டினியூ ஆகும். ஸோ இதை எடுத்துட்டாவே இங்கே ரீடெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ இதை எடுத்துட்டாவே இங்கே வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஓவரால் ஒரு பிக் மூவ் தாங்க எத்திரியமுக்கும். ஸோ இதுதான் பிட்காயின் அண்ட் எத்திரியம்னுடைய ஓவரால் அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைனல் டிஸ்க்ளைமர் தாங்க. ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான், என்னுடைய ஓன் அனலைஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்களாக ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிரிப்டோவில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்டு பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.